இப்ப இன்னைக்கு விலகி போறவங்க திமுக மேடையில ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த அழைப்புதல் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் தலைமையில தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம், ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மீனவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதுல மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும், குறிப்பாக காங்கிரஸ், காளியம்மாள், திமுக திமுக கூடிய பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாங்க. அதுல அப்ப பேட்டி கேட்கிறாங்க, உங்க கட்சியில இருந்து தொடர்ச்சி எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே, இது நாம் தமிழர் கட்சியினுடைய கலை உதிர் காலம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன இலை உதிர் காலம் தான் கேள்விப்பட்டிருக்கான். நாம் தமிழர் கட்சியில கலை உதிர் காலம்ங்கிறத புதுசா ஒன்ன பேசியிருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை பத்தி எல்லாம் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போறாரு. அவர் எப்போ உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசிய ஒரு தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர். நான் என்ன சொல்ல வர்றேன், தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து விலகுறாங்க. நேத்து கூட நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில நாம் தமிழர் கட்சியில இருந்து பல்லாயிரம் பேர் கட்சி மாறினா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து அதிமுகவில் போய் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில சேர்ந்திருக்காரு. இன்னொருத்தர் பிஜேபி போய் சேர்ந்திருக்காரு. இப்படி நம்ம டெய்லி மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர், மாநில பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாருமே நாம் தமிழர்ல இருந்து வெளியேறி வந்துகிட்டே இருக்காங்க.